அழகே இது பெண்ணின் அழகே, மின்னும் முன் பொன்னின் அழகே. KJS ஜுவல்லர்ஸ், அழகோடு கலையும் நயமும் மனதோடு ஒன்றிணைத்ததே KJS ஜுவல்லர்ஸ். அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் KJS ஜுவல்லர்ஸ், கடை வீதி, ஸ்வர்ணபுரி. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மனித உடலான கோவில்களுக்கும் அதில் வீற்றிருக்கும் உயிரான கடவுளுக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்கள். உங்கள் அன்பன் RR கண்ணன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தகவல் பஞ்சாங்கம். நாள் 21/2/2023, சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள், அயனம் உத்தராயணம், ருது சிசிரது. நாள் செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் சதயம் காலை 9 மணி வரை, பிறகு பூரட்டாதி. திதி பிரதமை திதி காலை 9 மணி வரை, பிறகு துதியை திதி. யோகம் சிவயோகம், பிறகு சித்த யோகம். கரணம் பவகரணம், பிறகு பாலவம். நல்ல நேரம் சேலம் சூரிய உதய நாளிகை 6:45 மணி என கணக்கில் கொண்டு கணிக்கப்பட்டது. மற்ற தமிழ்நாட்டில் உள்ள ஊர்கள் 5 நிமிடங்கள் வித்தியாசப்படும். நல்ல நேரம் காலை 11:15 மணி முதல் 11:45 மணி வரையிலும், பகல் 12:45 மணி முதல் 1:45 மணி வரையிலும், மாலை 5:15 மணி முதல் 6:45 மணி வரையிலும், இரவு 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும், இரவு 10:45 மணி முதல் 12:45 மணி வரையிலும் நல்ல நேரங்களாகும். இன்றைய நாளில் குளிகை நேரம். இந்த குளிகை நேரத்தில் எல்லா விதமான சுப காரியங்களும், அதாவது திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சுப காரியங்களை செய்யலாம். உதாரணத்துக்கு புது துணி வாங்கிறது, நகை வாங்கிறது, ஒரு வியாபாரம் தொடங்குறது, இந்த மாதிரியான சுப காரியங்கள், திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே இந்த குளிகை நேரத்தில் செஞ்சால் அந்த செயல்கள் சிறப்பாகவும் தொடர்ச்சியாகவும் நடைபெறும். அதனால் அந்த குளிகை நேரம் 12:45 மணி முதல் 2:15 மணி வரை மதியம் குளிகை நேரங்களாகும். இன்றைய நாளில் ராசி மண்டலங்களில் கிரகங்கள் நிலை. மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாமில் கேது, மகரத்தில் புதன், கும்பத்தில் சூரியன் சந்திரன் சனி, மீனத்தில் சுக்கிரன் குரு இன்றைய நாள் கிரக நிலைகளாகும். இன்றைய நாளில் நட்சத்திர பலன்கள் பற்றி பார்ப்போம். சந்திரன் பகவான் இன்றைய நாளில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். கேது பகவான் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலத்தில் பிறந்தவர்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்று இருக்கும். சுக்கிர பகவான் நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வுடனும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கும். சூரிய பகவான் நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் செயல்படக்கூடிய நன்மைகள் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். சந்திர பகவான் நட்சத்திரங்களான ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாகவும் சாந்தமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கும். செவ்வாய் பகவான் நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்தில் பிறந்தவர்கள் லாபமும் வெற்றியும் பெறக்கூடிய நன்மைகள் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். ராகு பகவான் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்தவர்கள் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கும். குரு பகவான் நட்சத்திரங்களான புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதியில் பிறந்தவர்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய மகிழ்ச்சியான, சந்தோஷமான, ஆனந்தமான நாளாக இன்று இருக்கும். சனி பகவான் நட்சத்திரங்களான பூஷம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் தெய்வ காரியங்களிலும் புதிய முயற்சிகளிலும் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய, மன நிம்மதி பெறக்கூடிய நாளாக இன்று இருக்கும். புதன் பகவான் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் பிறந்தவர்கள்
சகிப்புத்தன்மையுடனும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கும். தினம் ஒரு தகவலில் இன்று நாம் பார்க்க இருப்பது, எல்லாருமே ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா திருமணம். திருமணத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், பெண்ணுடைய ஜாதகத்தையும் மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தையும் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நட்சத்திர பொருத்தங்கள். இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயந்தான். அதாவது என்ன பொருத்தங்கள், நட்சத்திர பொருத்தங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம். மற்ற பொருத்தங்கள் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் 24 பொருத்தங்கள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் காலகட்டங்களில் வந்து 16 பொருத்தங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 12 நட்சத்திர பொருத்தம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 7 பொருத்தம் போதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 5, இன்றைக்கி 3 வந்து நிற்கிறாங்க. இந்த 3 பொருத்தம் இருந்தால் போதுங்கிற மாதிரி இன்றைக்கி பார்க்கக்கூடிய கால சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஒத்து வர ஜாதகம் அவங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, அவங்களுக்கு ஒத்து வர ஜாதகம் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. இப்படி எல்லாம் ஒத்து வந்தாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறையாக இருக்குது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேறையாக இருக்குது. இதுக்கெலாம் நடுவில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்க மாட்டேங்குது, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் ஒரு திருமணம் நடக்கிறதுக்குள்ளார பெற்றவர்கள் படும் பாடு பெரும் சிரமமாக இருக்குது. இதில் இப்படியெல்லாம் சிரமப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செஞ்சு பெரியவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் பண்ணாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா பொண்ணு போய் பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கு பிடிக்கலங்கிறாங்க, மாப்பிள்ளை பொண்ணு பிடிக்கலங்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்குது. இதையெல்லாம் பார்த்து திருமணம் செஞ்சவங்களும் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் குறைஞ்ச நாட்கள்லேயே 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது. டைவர்ஸ் வரைக்கும் கூட போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன? இப்போ பல வருடங்களுக்கு முன்னால் பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் முன்னப்பின் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு மன அமைப்பும் சூழ்நிலையும் அப்போ இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே ஒரு சுதந்திரமான மனநிலையில் இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகள் அதிகம் வர்றதுனால இன்றைக்கி அதிகம் டைவர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் போகுது. இதை காட்டிலும் நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இதை நீங்கள் பார்க்கும்போது ஜாதக ரீதியாகவும் ஒத்துப்போகும், உங்கள் மனோ ரீதியாகவும் ஒத்துப்போகும். நிறைய சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குடும்ப உறவுகள் திருமணம்ங்கிற ஒரு பந்தத்திலேருந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ராசிக்கு 5வது ராசி, உதாரணத்துக்கு ரிஷப ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5வது ராசி வந்து கன்னி ராசி. கன்னிக்கு 5வது ராசி பார்த்திங்கன்னா கும்பம். இந்த மாதிரி துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9வது. அதாவது ஒரு ராசிக்கு 5, 9வது ராசியாக செலக்ட் பண்ணும்போது அவங்கள் ஒரு பையனுடைய ஜாதகமாக இருந்தால் பையனுடைய ஜாதக ராசிக்கு 5வது ராசியாகவோ 9வது ராசியாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு ஒற்றுமையான, ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒருவர் மதித்து புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கணும், அப்படி இருக்கிறவங்கள சண்டையை போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மறந்துட்டு வாழ்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் லக்னம். ஒருத்தருடைய லக்னத்துக்கு 5வது லக்னமாகவோ 9வது லக்னமாகவோ செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ஒரு நீண்ட ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு செலெக்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி அமையலைங்க, வேறு என்ன பண்ணுறதுன்னா ராசிக்கு 4வது ராசியாகவோ 11வது ராசியாக இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உபயோகமாகவும் பயனடையக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்கு 6வது ராசியாகவோ 8வது ராசியாகவோ அல்லது லக்னத்துக்கு 6ஓ 8ஓ அமைஞ்சிச்சுன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும், முரண்பாடான சிந்தனைகள். உங்களுடைய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வேறாக இருக்கும், அவங்களுடைய எண்ணங்களும் உணர்ச்சிகள் வேறாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் வேறாக இருக்கும். நிச்சயமாக திருப்தியான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்கள் ஜாதகம் நீங்கள் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மனப்பொருத்தம்ங்கிறது
அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் கேட்கலாம், ஜாதகமே பார்க்குறதில்ல, லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணுறாங்களே அவங்க லைஃப்பில் எப்படி இருக்குன்னா, அதுதான் மனப்பொருத்தம். மனப்பொருத்தம் ஒன்று அமைஞ்சிச்சுன்னா மற்ற எந்த பொருத்தங்களுமே பார்க்க தேவையில்லைன்னு கூட பெரியவங்க பொதுவாக சொல்லுவாங்க. அந்த மனப்பொருத்தம் அமைஞ்சும் சில விஷயங்கள் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மறைமுகமாக இந்த நட்சத்திர பலன்கள் மற்றதெல்லாம் பார்க்குறாங்க நம்ம முன்னோர்கள். அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு மகனுக்கோ மகளுக்கோ பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் பையனுடைய ராசிக்கோ மகளுடைய ராசிக்கோ 5, 9 பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தகவலை அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்ப்போம். நன்றி. உங்களுக்கு சோஃபா வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக அப்படியே ரிலாக்ஸாக மத்தியானம் வந்து அப்படியே ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போடுற மாதிரி ஒரு சோஃபா வாங்கணும்னு தானே ஆசைப்படுவீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரைஸ்ட் ரெக்லைனரில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கும். சி ஸ்கொயர் சேலத்தின் புதிய ஏசி ஷோரூம். ஓஜென்ட்ரல், டைக்கின், மிட்சுபிஷி, வெஸ்டார், ப்ளூஸ்டார் என முன்னணி பிராண்ட்களின் ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீலர். ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனர் என அனைத்து ஏசி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தேவைகளுக்கும் உடனே அணுகுங்கள். சி ஸ்கொயர் ஹெச்பி ஏசி இன்ஜினியரிங், சேலம். தினம் ஒரு தியானத்தில் இன்று பழனியில் சமாதியில் வீற்றிருக்கும் போகமா மகரிஷிகள் தியானத்தை குறித்து பார்ப்போம். ஒரு டம்ளரில் நீர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை விபூதி போட்டு நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு முன்னால் அதை வச்சுருங்க. தியானம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த நீர் தீர்த்தமாக மாறி இருக்கும். அதில் தியானத்தில் இருக்கிற எல்லா சக்தியும் அந்த தீர்த்தத்தில் இருக்கும். அதை நம்ம குடிக்கும்போது நம்ம ரத்தத்தோடு கலந்து நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் எல்லாம் சக்தி பெறும். துருவ தியானத்திற்குள் நுழைவோம். இப்பொழுது நாம் அனைவரும் மெதுவாக நமது கண்களை மூடி நமது உணர்வை பூர்வ மத்தியில் ஒன்றாக்கி ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று 3 முறை சேர்ந்து உச்சரிப்போம். ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா. நமது கண்களை மூடிய நிலையிலேயே நம் தாய் தந்தையை நினைத்து வணங்குவோம். சாமியம்மா, ஞானகுரு, சர்க்குரு தேவரை வணங்குவோம். அகஸ்தியமா மகரிஷியையும் போகமா மகரிஷியையும் கோலமா மகரிஷியையும் கொங்கணமா மகரிஷியையும் வான்மீகி மகரிஷியையும் வியாசக பகவானையும் கல்கத்தா காளி அம்மாவையும் வடலூர் ராமலிங்க சுவாமிகளையும் வணங்குவோம். அனைத்து சப்த ரிஷிகளையும் வணங்குவோம். அனைத்து சித்தர்களையும் வணங்குவோம். அனைத்து முனிவர்கள், மகான்கள், யோகிகளையும் வணங்குவோம். நம்முளிருந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் நம் உயிரான ஈஸ்வரனையும் வணங்குவோம். இப்பொழுது மெதுவாக கண்களை திறந்து நம் உயிரான ஈஸ்வரன் கண்களின் வழியாக சுவாசத்தின் மூலமாக காற்றில் அணுக்களாக படர்ந்துள்ள
நம் தாய் தந்தை மகரிஷிகள் சித்தர்களின் அருளாசியை கண்கள் வழியாக உயிரான ஈஸ்வரன் மூலமாக சுவாசத்தின் மூலமாக ஈர்த்து நம் உயிரான ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வோம். கண்களை திறந்தபடியே சற்று மேல் நோக்கி பார்த்து விண்ணை நோக்கி ஏக்கத்துடன் ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா, எங்கள் தாய் தந்தை அருளாசி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சாமி அம்மா, ஞானகுரு, சர்க்குரு தேவரின் அருளாசி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குரு அருளால் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்களை திறந்து சற்று மேல் நோக்கி பார்த்து விண்ணை நோக்கி ஏக்கத்துடன் சில வினாடிகள் ஏங்கி தியானிப்போம். இப்பொழுது மெதுவாக கண்களை மூடி உணர்வை பூர்வ மத்தியில் வைத்து குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நீல நிற ஒளிக்கதிர்கள் நம் உயிரான ஈஸ்வரன் கண்ணின் நினைவை கொண்டு காற்றில் அணுக்களாக படர்ந்துள்ள அந்த சக்தியை நமது உச்சந்தலையின் வழியாக நீல நிற ஒளிக்கதிர்களாக நம் உடல் முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் பாதம் வரை ஒவ்வொரு பகுதியாக படர்வதாக ஆழ்ந்து பாவனை செய்து விஷுவலைசேஷன் செய்து சில வினாடிகள் தியானிப்போம். நம் உடல் நலத்திற்காக பழனியில் சமாதியில் வீற்றிருந்து நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கும் போகமா மகரிஷி குறித்து தியானிப்போம். ஒவ்வொரு பாகத்தின் வழியாக படர்வதாக தியானிக்கும் பொழுது நமது இடது கை மேல் நோக்கி பார்த்தும் நமது வலது கையை ஒவ்வொரு உறுப்பின் மீதும் வைத்து நாம் தியானிக்கையில் அந்த இடத்தில் நம் கவனத்தை செலுத்த முடியும். உதாரணத்திற்கு இதயம் முழுவதும் படர வேண்டும் சொல்லும்போது உங்களுடைய இடது கை
உங்கள் உடம்பின் மீது மேல் நோக்கி பார்த்திருக்க வேண்டும். வலது கை இதயத்தின் மீது வைத்து இடது கையின் வழியாக சக்தி உள்வந்து வலது கையின் வழியாக உங்கள் இதயத்தின் மீது படர்வதாக தியானிக்க வேண்டும். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. தாய் தந்தை குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பழனியில் சமாதியில் தவம் செய்து கொண்டிருக்கும் போகமா மகரிஷியின் நவபாசான மூலிகையின் அருள் சக்தி காற்றில் அணுக்களாக படர்ந்துள்ள அந்த சக்தியை குருவின் அருளால் நம் புருவ மத்தியில் உள்ள உயிரான ஈஸ்வரன் கண்களின் வழியாக ஈர்த்து நம் உடல் முழுவதும் உச்சந்தலையின் வழியாக தலை, கழுத்து, தோள்கள், கைகள், மார்பு, முதுகெலும்பு, வயிறு, இடுப்பு, தொடைகள், முழங்கால்கள், கெண்டைக்கால், பாதங்கள் என உடலின் அனைத்து பகுதிகளிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று ஒவ்வொரு பாகத்தின் வழியாக படர்வதாக ஏங்கி தியானிப்போம். இதுவரை நாம் தியானித்த உணர்வுகள் அனைத்தும் காற்றிலின் அணுக்களாக படர்ந்துள்ளது. அதை ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று 3 முறை சொல்லி நம் உயிரான ஈஸ்வரன் இணைத்து நம் ஆத்மாவை சக்தி பெறச் செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. நன்றி. தியானம் நிறைவு பெற்றது. எனக்கு சமைக்க பிடிக்கும், ஆஹா எனக்கு சாப்பிட பிடிக்கும். இருவருக்குமே உஷா சன்ஃப்ளவர் ஆயில். எனக்கு எல்லாம் ஹெல்தி, எனக்கு டேஸ்டி டேஸ்டி. இருவருக்குமே உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா 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 சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் கஷ்டப்பட்டு மேனுஃபேக்சர் பண்ண உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப சேஃப்டியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகணுமா? ஒரு கஸ்டமர் உங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகணுமா? நீங்கள் செய்கிற ப்ராடக்ட் வாங்காதவங்க கிட்ட ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சேல்ஸாக அள்ளணுமா? கவலையே படாதீங்க. ஏகே பேக்கேஜிங்கில் அட்டைப்பெட்டி வாங்கி நீங்கள் நிம்மதியாக இருங்க. சேஃப்டியை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏகே பேக்கேஜிங் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆஃப் கார்ட்டூன் அண்ட் கார்கேட்டட் பாக்ஸஸ், கொண்டலாம்பட்டி 9043205220.